எங்க தலைவர் சிஎம் ஆகிறதுக்கு என்ன வழியா அது சொல்லுங்க. ஐ டோன்ட் see any other option. கூட்டணி. எவனோ ஒருத்தனை சிஎம் ஆக்குறதுக்கு நாங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? எங்க தங்க தலைமை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. All we can hope for is a miracle. Best wishes to all of you. வாத்தே, நான் சொல்ல போறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. I'm waiting. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. விஜய் தான் வரணும். ரீ எலெக்ஷன் வச்சாலும் விஜய் தான் வரணும். இந்த 108 180 மாறி காட்டுவோம் நாங்க மக்கள். கண்டிப்பா மாத்தி காட்டுவோம். கண்டிப்பா ரீ எலெக்ஷன் வந்தா நாங்க மக்கள் எல்லாரும் உடனே சேர்ந்து 180 வரை வைப்போம். நான் கன்ஃபார்மா சொல்றேன், கான்பிடென்ட்டா சொல்றேன். நீங்க தாமதப்படுத்த திரும்ப ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்து பிற்பாடு ஒரு வருடம் கழித்து நீங்க தேர்தலை வைத்தாலும் இந்த தாக்கம் என்ன ஆயிடும், இன்னும் அதிகமா விஜய் மேல வந்து நம்ம விஜய் கரெக்டா 200 சீட்டை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவார். அப்ப என்ன பண்ண போறாங்க? என்ன பொறுத்தளவுல ஏதோ ஒரு காரணத்துக்காக ரீ எலெக்ஷன் நடக்குமே ஆனால் டிவிக்கே அதை ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா டிவிக்கே பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்கும் தெரியல. டிவிக்கே 10% வாங்குவாங்க, 15 வாங்குவாங்க, 10 எம்எல்ஏஸ் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, டிவிக்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. ஆனா இப்ப டிவிக்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி டிவிக்கே இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ ரீ எலெக்ஷன் வச்சாங்கன்னா டிவிக்கே ஸ்வீப் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் அதிகமா ஓட் ஷேரையும் சீட்ஸையும் இழப்பாங்க. ரெண்டாவது அது டிவிக்கேவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அதாவது ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்து அந்த என்னதான் பண்றாரு பாருங்களையா. இதுல என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் ஆளாளுக்கு ஜவு மாதிரி இருக்குதுந்தா ஒரு ஒரு இளைஞன் வந்து ஆட்சி வரவே கூடாதா? ஆண்ட கட்சியே தான் வந்துட்டு இருக்கணுமா? ஆண்ட ஆட்சியே தான் சுரண்டிட்டு இருக்கணுமா? எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுடா. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு 6 மாசம் பாருங்க. அவர் ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரணும்னா என்னன்றது ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்க பாருங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? உண்மையிலே தேர் நாட் ரியல் கம்மி. கார்ல் மார்க்ஸ் படிச்சிருக்காங்களா? எங்க வச்சுதான் என்னன்னு தெரியுமா? 3 சீட்டு கொடுங்களா ஐயா. ஏயா பழைய பழப்பெருச்சாலையில் தான் தூக்கி கிடாச்சிட்டாங்கல்ல மக்கள். இனிமேல் கொஞ்சம் புதுசா யோசிங்க, புதுசா அண்ணா அண்ணா என்று கூப்பிடுவதற்கு கூட எனக்கு உரிமை இருக்கிறதா என்று தெரியவில்லை. உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ வெறுப்பேற்றும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. உடன் பிறந்த அண்ணன் போல் இருந்த உங்களை நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது. அதை நினைத்து நான் தினம் தினம் மனம் நொந்து கொண்டிருக்கிறேன். நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. இதையெல்லாம் நம் கடவுளிடம் தான் மன்றாட முடியும். அதனால் தான் அண்ணன் உங்களை தேடி வந்துள்ளேன். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் நமக்கு கவலை இல்ல. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது.
விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் பல நண்பர்கள் வந்து எங்களிடத்துல கேட்டாங்க. அவரிடத்துல நாங்கள் என்ன தெளிவாக சொன்னோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எந்த முடிவு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் கட்டுப்பட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிக்கிறாரோ அதனை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுவது எங்கள் கடமையாக இருக்கிறது. அதில் நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு அப்படித்தான் இருப்போம். எங்களுக்கு எந்த சலனமும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். சிஎம்முடைய தோல்வின்றது அதான் வாய் விட்டு அழுகிறாரு. ஒரு காலத்துல வந்து சிஎம் அவர் முன்னாடி கும்மி ஆட்டம்லாம் போட வச்சு வாய் விட்டு சிரிச்சவர். இப்ப நீங்க வாய் திறந்து அழுகிறாரு. ஆனா என்னமோ தெரியல, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. விஜயோடைய அரசியல் வருகையில அது மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. இப்ப அடுத்து விஜயோட அரசியல் யாருடைய அழுகையிலும் நீங்க அதை சந்தோஷப்படுத்திக்காங்க. தீயவர்களுடைய அழுகையில சந்தோஷப்படுறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அது தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. திமுக அழுகுறது புலம்புறது மாற அடிச்சுக்கிட்டாங்க கூட நம்ம சந்தோஷம் தான் படணும். அதுதான் மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது. இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ளை என்ன பாத்துருப்பானோ? வாய பொத்துறா கத்தப்பறா. அறிவு கட்டி சித்தப்பா கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன். இன்னொன்னுங்க, ரஜினி சாரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க, ரைட்டுங்களா? ரெண்டு பேரும் காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, சட்னி என்ன வச்சிங்க, கெட்டி சட்னியா தண்ணி சட்னி, இதுவா பேசியிருப்பாங்க? வேற என்ன பேசியிருப்பாங்க? அரசியல் பேசியிருப்பாங்க. இதை யாரு கூர்ந்து கவனிச்சிருக்கணும்? விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிச்சோம். அடுத்த நிமிஷம் வண்டி எடுங்க. இதுல என்ன ரஜினிக்கு என்ன சார் ரோல் இருக்கு? நீங்க ரஜினியை வெறும் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறீங்களா? ரஜினி சாரா? சார் ஆசைப்பட்ட ஜனாதிபதி சார், அவரு ஆசைப்படல. இமயமலையில நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏதோ இமயமலை டெல்லி பக்கம் இருக்கு. இல்ல ராஜ்பவனுக்கே போக கூடாது. பஞ்சாயத்து தாவேக தலைவர் பனையூர்லயே இதை முடிச்சிருக்கணும். பட்டல் மக்கள் வச்சு கூப்பிடுங்க. அவனா வரமாட்டான்னு அடம்பிடிக்க போறாங்களா? அமமுக கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பண்ணி யார் பாசிச பாஜகன்னு சொல்றாங்க, யாரு இன்னைக்கு யாரோட போய் சேர போறாங்கலாம் இருக்கட்டும், அவர் திரும்ப திரும்ப வந்து இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிங்க கிட்ட தான் ஆதரவு கேட்கிறாரு. அவர் ஏடிஎம்கே கிட்ட போல, அமமுக கிட்ட போல, பாமக கிட்ட போல. அப்ப அவரை வந்து ப்ரோ பிஜேபின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் அவர் எங்க போகணுன்றதை அவர் தாங்க முடிவு செய்ய முடியும், நம்ம முடிவு செய்ய முடியாது. சரி, அப்படி அவர் முடிவு செய்யறதை வச்சு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிகளோட மட்டும்தான் அவர் பேசுறாரு. அவர் போய் அண்ணா திமுக கிட்டயோ, அமமுக கிட்டயோ, பாமக கிட்டயோ, பாசிச பாஜகவோட இருக்கக்கூடியவங்க கிட்ட, அமித்ஷா அண்ணா திமுக கிட்ட அவர் போய் கேட்கலையே. அந்த இடத்துல அவர் யாருன்னு தெரியுது இல்ல? பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே அந்த அதிமுகவோடு திமுக சேர்ந்தால் அது எவ்வளவு பெரிய சிக்கல் என்று மணி சார் சொல்ற கருத்து அப்படிங்கிறது இதுவரைக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி மீது வைத்து வந்திருக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி. அது நியாயமான கேள்வி. நான் கடந்த கால அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பார்வை பார்க்கிறேன். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது தானே கடந்த காலத்துல குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சார், அதனால கேக்குறேன். சொல்லிட்டு விஜய்க்கு, ஏன்னா இந்த 6 பேரை நம்பி தான் நாளைக்கு கவர்னரோட துரோகம்னு கருதுது திமுக. காங்கிரஸ் கட்சி வந்து முதுகுல குத்திடுச்சு, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் அதே நெருக்கடி தானே. அது பெர்செப்ஷன். ஏன் 99ல வந்து நீங்க வந்து பாஜகவோட போய் சேரும்போது அது எந்த துரோகம்? 98 எலெக்ஷன்ல மதவாத கட்சிகளை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 6 சீட்டு ஜெயிச்சுட்டு 99 ஏப்ரல்ல ஒரு ஓட்டுல ஜெயலலிதா கவிழ்க்கும் போது நீங்க போய் பிஜேபி ஆதரிச்சிங்க. அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. அதனால தான் சொன்னா அது பெர்செப்ஷன், அது அரசியல். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம். ஆக ஒட்டுவதெல்லாம் பிண்டல்ல என்று வெடியை வைப்பதற்கு முன்பாக சரஸ்வதி வெடியை வைக்கலாம், ஆக லட்சுமி வெடியை வைக்கலாம், ஆக வைத்து விடுகிறேன். ஆக இந்த வெடியை வைக்க போறேன், இந்த வெடிக்க போகிறது. தம்பி பார்த்துட்டு போகப்பா, இந்த முறை கண்டிப்பாக வெடிக்கும். ஆக இந்த வச்சுட்டேன், இருக்கங்க, இந்த வச்சுட்டேன்.